Hello everyone, I'm back with a new lesson today. இன்னைக்கு நம்ம லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது டைம் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து 8:05 ஆகுது, 8:10 ஆகுது, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தமிழில் 8:15, 8:30, 8:45, 7:30 இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம டைம் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நம்ம டைம் கேட்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Do you have the time on you? Have you got the time on you? What's the time now? So these are all the questions. மணி எத்தனை அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ there are various ways to say timing. நம்ம ஆன்சர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழில் சொல்லும்போது 8:10 அப்படின்னு சொல்லுவோம், 8:15 அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி 8:15 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஜென்ரலாக காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வேஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக வந்து லாங் ஹேண்ட் வந்து 12லையும் ஷார்ட் ஹேண்ட் வந்து 8லையும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் 8 o'clock. இப்போ 8:05 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த ரூல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மினிட்ஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 8:05 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 5 past 8 அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் 5 past 8. 8:10 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 10 past 8 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 8:15 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 1/4 past 8. அதான் நம்ம 8:15 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷில் இட்ஸ் 1/4 past 8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 8:20 அப்படின்னு சொல்லும்போது அந்த மினிட்ஸ், அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 நம்ம எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் 20 past 8. இட்ஸ் 25 past 8. இந்த 8:30 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட்ஸ் 1/2 past 8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 30 மினிட்ஸ்க்கு மேலே போகும்போது இந்த பாஸ்ட் அப்படின்ற அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணணும். ரூல் என்ன அப்படின்னா மினிட்ஸ்க்கு அடுத்து 2 போடணும், நெக்ஸ்ட்டு அவர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 8:35 அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் வந்து ஒரு 25 மினிட்ஸ் இருக்கா 9 o'clock ஆகிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இட்ஸ் 25 to 9 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இட்ஸ் 20 to 9. நெக்ஸ்ட் 8:45 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட்ஸ் 1/4 to 9 சொல்லணும். 8:15 சொல்லும்போது இட்ஸ் 1/4 past 8 அப்படின்னு சொன்னோம். 8:45 சொல்லும்போது இட்ஸ் 1/4 to 9. ஸோ நெக்ஸ்ட் ஹவரை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் 1/4 to 9 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 50 ஆகும்போது 8:50 ஆகும்போது இட்ஸ் 10 to 9 சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி இட்ஸ் 5 to 9, 55 ஆகும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங் ஹேண்ட் வந்து 12 அண்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து 9ல் இருக்கும்போது அகெயின் இட்ஸ் 9 o'clock அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ now இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாக்டாக இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. சப்போஸ் வந்து இப்போது 8:21 அப்படின்னு இருக்குது, இல்லை 8:22 அப்படின்னு இருக்குது, அது எப்படி மேம் சொல்கிறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது சேம் அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து 8:20 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் 20 past 8 அப்படின்னு சொல்கிறோம். இதிலே வந்து நீங்கள் 8:21 அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் 21 minutes past 8 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா மினிட்ஸ் அப்படின்ற வேர்டை மட்டும் நம்ம அந்த பாஸ்ட் பக்கத்தில் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். எத்தனை மினிட்ஸோ அந்த மினிட்ஸ் அப்படின்ற வேர்டை மட்டும் இதோட ஆட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து டைம் சொல்லும்போது 7 o'clock, 8 o'clock ஓ பக்கத்தில் ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த அஃபாஸ்ட்ரஃபியோட மீனிங் என்ன அப்படின்னா 8 of the clock, approximately 8 of the clock அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே,
ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக நம்ம இப்போ பார்த்த மெத்தடில் நீங்கள் வந்து பாஸ்ட் அல்லது டு வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய டைமிங்கை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Okay? Thanks for clicking this video. If you like this lesson, hit the like button, and if you are not a subscriber, please go and subscribe to my channel. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Valar. See you. Bye-bye.